சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு தீபாவளி பரிசாக ஜிஎஸ்டி வரியில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மாற்றத்தால் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும், எந்தெந்த பொருட்களின் விலை உயரும் என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதமர் மோடி ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின உரையில் மக்களுக்கு தீபாவளி பரிசாக விலைகள் குறையும், அதற்காக ஜிஎஸ்டி விகிதங்களில் மாற்றம் செய்யப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த நிலையில் புதிய ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மாற்றத்தால் எந்தெந்த பொருட்களின் விலை குறையும், எந்தெந்த பொருட்களின் விலை உயரும் என்று பார்ப்போம். பொதுமக்கள் தினசரி பயன்படுத்தும் ஹேர் ஆயில், ஷாம்பு, டூத் பேஸ்ட், சோப்பு, டூத் பிரஷ், சேவிங் கிரீம் போன்ற பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி விகிதம் 18% 5% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் சந்தையில் இவற்றின் விலை குறையும். உயிர் காக்கும் மருந்துகள் மீது இனி ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படாது. பேண்டேஜ் போன்ற மருத்துவ உபகரணங்களுக்கு 5% வரி வசூலிக்கப்படும். இதுவரை இத்தகைய பொருட்களுக்கு 12% வசூலிக்கப்பட்டது. ஏசி, டிவி, கார் உள்ளிட்டவற்றிற்கு வரி 28% 18% குறைக்கப்பட்டுள்ளது. டிராக்டர், விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. சாமானிய மக்களுக்கான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. UHD பால், ரொட்டி, சப்பாத்தி போன்ற பொருட்கள் மீது வரி கிடையாது. விவசாய உபகரணங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 5% குறைக்கப்பட்டுள்ளது. 350cc இருசக்கர வாகனங்கள், சொகுசு கார்கள் மற்றும் தனியார் பயன்படுத்தும் விமானங்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரியும். அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் இனி 18% வரி வசூலிக்கப்படும். ஆட்டோ வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 18% குறைக்கப்படுகிறது. இதுவரை ஆட்டோ வாகனங்களுக்கு 28% வரி வசூலிக்கப்பட்டது. நொறுக்கு தீனிகள், வெண்ணெய் போன்ற பொருட்கள் மீது தற்போது 18% வரி வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்னும் 12% வசூலிக்கப்படும். விலை உயரும் பொருட்கள். புகையில பொருட்களான பான் மசாலா, குட்கா, சிகரெட், பீடி, ஜர்தா உள்ளிட்ட புகையில பொருட்களுக்கு 40% ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஆடம்பர கார்கள், வாகனங்களுக்கான ஜிஎஸ்டி வரியும் 28% 40% அதிகரித்துள்ளது. அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள், டியூட்டியபிள் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான கார் உள்ளிட்டவற்றிற்கு 40% வரி விதிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை மற்றும் சுவையூட்டப்பட்ட குளிர்பானங்களுக்கான வரியும் 28% 40% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய ஜிஎஸ்டி வரி செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது. நன்றி, வணக்கம்.